نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عائشة رضي الله تعالى عنها قالت خرجت سودة سوداء رضي الله تعالى عنها بعدما ضرب عليها الحجاب لتقضي حاجاتها وكانت امرأة جسيمة تفرع النساء جسما لا تخفى على من يعرفها فراها عمر بن الخطاب رضي الله تعالى عنه فقال يا سوداء والله ما تخفين علينا انظري كيف تخرجين الى اخره او قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களுடைய பெரியவர்களோட இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் பர்தானியக்கூடிய சட்டங்களை பற்றி பார்க்கக்கூடிய பாடம். இது எப்படி உருவானது எனக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, ஏனால் இந்த பெண்களுக்கு பர்தா என்பது அவசியமான ஒன்று. அல்லாஹ் கட்டளையாக்கி விட்டான், கடமையாக்கி விட்டான். அன்றைய காலகட்டத்தில் ஏன் ஏறத்தாழ ஒரு 10-30 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எந்த ஒரு அதிகமான வீடுகளில் கழிப்பறை என்பதை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. அந்த கழிப்பறைகள் என்பதை இல்லாத சூழ்நிலைகளுடைய காலகட்டங்களில் என்ன செய்வாங்க, தங்களுடைய காலை கடன்களை கழிப்பதற்காக வேண்டி, சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒதுக்குப்புறமான இடங்களை தேடி சென்று அடைவது என்பது உண்டு. அதே போல பெண்களும் சரி அதுபோன்றுதான் அவர்களுடைய தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக, இயற்கை கடன்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக செல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் சட்டம் எப்படி இருந்தது, ஒரு பெண்மணி வீட்டுடைய வாதிலுடைய கதவை தாண்டி வெளியே செல்வதாக இருந்தார், கணவனுடைய அனுமதி என்பது தேவை. திருமணம் முடித்ததற்கு பின்னால், திருமணத்திற்கு முன்னால் தங்களுடைய பெற்றோர்களுடைய அனுமதி என்பது வேண்டும். குறிப்பாக தந்தையுடைய அனுமதி என்பது வேண்டும். தந்தை இல்லாத ஒரு சகோதரர் சகோதரிகளாக இருக்கின்றார்கள் என்றால் தங்களுடைய சகோதரர்களுடைய அனுமதி பெற்று வெளியே செல்ல வேண்டும். இப்ப யார் அவர்களுக்கு கார்டியனாக காப்பாளராக இருக்கின்றார்களோ ஆண்கள், அவர்களுடைய அனுமதி பெற்று அந்த பெண்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சு. அந்த சமயத்தில் என்ன சொல்லப்படுது, காலைக்கு கடன் தேவைகளாக தங்களுடைய இயற்கை கடனை கிடைப்பதற்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய பெண்களுக்கு அப்ப என்னன்னா இதற்காக வேண்டி கணவனுடைய அனுமதி கேட்க வேண்டிய தேவையில்லை. இது இயற்கை உபாதைகள். இவங்களுக்கு இந்த சமயத்தை வந்து தங்களுடைய காப்பாளர்களுடைய கணவனமோ அனுமதி கேட்டு வெளியே சென்றோம்னா சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டோம் என்பதன் காரணத்தால் நீங்க அப்ப என்ன செஞ்சுக்கலாம், அதற்காக வேண்டி கணவனுடைய அனுமதி யாருடைய அனுமதி தேவையில்லை, நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. இந்த சமயத்தில் இவர்கள் எல்லா சமயங்களிலும் இருக்கக்கூடிய போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, பர்தா அணிவது சட்டமாக்கப்பட்ட பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்து இயற்கை கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இரவு நேரத்தில் வெளியே சென்றார்கள். இவங்க வெளியே செல்றாங்க, பர்தாவுடைய சூழ்நிலைகள் வந்துருது வசனங்கள். ஆனா அதுக்கு முன்னாடி உமர் கேட்கிறாங்க, நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் யார் ரசூலுல்லாஹ் ஒரு பெண்களை அடக்கமா வீட்டுக்குள் இருந்து
இவர்களுடைய எல்லா தேவைகளும் முடித்துக் கொள்வதற்கு, அல்லது இந்த பர்தா முறைகள் அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்து கொஞ்சம் தவிர்த்தா அதற்கு ஏதாச்சும் ஒரு சட்டமாக கொண்டு வந்தா நல்லா இருக்கு யார் சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எந்த ஒரு பதிலும் சொல்லல, அமைதியா இருந்துறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வேண்டும் என்றும் சொல்லவில்லை, வேண்டாம்னு சொல்லல. இது முன்னாடி நடக்கக்கூடிய ஒண்ணு தேர்ந்து விட்டாங்க. இப்ப சௌதா ரலியல்லாஹு தஆலா அவங்க தங்களுடைய இந்த இயற்கை கடன்களை நிறைவேற்றுவதற்காக வெளியே போறாங்க. சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெண்களிலேயே மிகவும் உயர்ந்த நல்ல உயரமானவர்கள். இவர்கள் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்குன்னு சொல்றாங்கல்ல. சில பார்த்தோம்னா நம்ம தெரியும், நல்ல ஹைட்டாவும் இருப்பாங்க, அதே சமயத்தில் வெயிட்டாவும் இருப்பாங்க. உடல் பலத்திற்கேற்ற அவர்களுடைய உடல் பருமன்கள், அதாவது வெயிட்டே இருப்பாங்க. இதுபோல சௌதா ரலியல்லாஹு தஆலா அவங்க உயரத்திற்கு ஏற்ற பருமனும் உள்ளவர்களாக இருந்தாங்க. அவரை அறிந்தவர்களுக்கு அவர் பர்தா அணிந்து சென்றாலும் அவர் யார் என்று அடையாளம் தெரிந்துடும். அவங்களுக்கு யாருன்னு தெரியாம இருக்காது, எல்லாத்துக்கும் அடையாளம் தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு இதுல இருக்கிறதே ஹைட்டானதுலாம் இவங்கதான், சௌதா ரலியல்லாஹு தஆலா அவங்கதான் அவங்க தெரிஞ்சிடும். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்யறாங்க, சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அறிந்து விட்டு அப்ப சொல்றாங்க, சௌதாவே அல்லாஹ் மீது ஆணையாக பர்தா அணிந்திருந்தாலும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது. என்ன செய்யறாங்க, உமர் ஒளிஞ்சிருந்து இவங்க சொல்றாங்க, சவுண்ட் விடுறாங்க, வெறும் சத்தம் மாத்திரம் கேட்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா தெரியும், சௌதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று தெரியும், தெரிந்துதான் சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க, ஒண்ணும் சொல்ல போனா சகோதரி வர இவங்க சொல்றாங்க, இது போல யாருன்னு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு தெரியாம இருக்கணும்னு உடனே இதை சௌதா ரலியல்லாஹு தஆலா அவங்க வேகமா வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் இப்படி என்னுடைய காலையின் கடமை கிடைப்பதற்காக சென்றிருந்தேன். அவ ரசூலுல்லாஹி எப்படி இருந்தாங்கன்னு சொல்றாங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் தான் இருந்தாங்க. இரவுடைய உணவை அருந்திக் கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய கையில இறைச்சி கலந்த ஒரு எலும்பு துண்டை இவர்கள் வச்சிருந்தாங்க. இப்ப சாப்பிடக்கூடிய சமயத்தில் இந்த சமயத்தை சௌதா ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு உள்ள சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் இயற்கை கடனை நிறைவேற்றுவதற்காக சொன்னேன். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன இப்படி சொன்னாங்க என்று கூறினார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி அனுப்பினார். ஒரேடியாக இந்த வஹியை அனுப்பினார், பர்தாவுடைய வஹி. நீங்க என்ன செய்ய, உங்களுடைய இந்த இயற்கை தேவைகளுக்காக வேண்டி செல்லக்கூடிய சமயத்தில் நீங்க வீட்டில இருந்து அதற்காக வேண்டிய ஏற்பாடுகள் செய்யுங்க. அதுக்குரிய விஷயங்களை அல்லாஹ் பர்தா என்பது எப்படி தெரிய வேண்டும், எப்படி அணிய வேண்டும், உங்களுடைய முகம், உங்களுடைய கைகள், இரண்டை கால்கள், கீழே கால்கள், இந்த உறுப்புகள் மட்டும்தான், மணிக்கட்டு வரை 2 கைகள், முகம், இதை மட்டும்தான் தெரியணும். பாக்கி எல்லாவற்றையும் நீங்கள் ஒன்று போல் மறைத்ததாக நீங்கள் செல்ல வேண்டும். எனக்குரிய பர்தாவுடைய சட்டங்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். அதே சமயத்துல எப்ப முதல்ல சொல்ற அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அந்த வசனங்கள்ல பார்க்கும் பொழுது ஏராளமான அதனுடைய வசனங்கள் வருது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களை என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டே சொல்றான். இப்படி இருக்கக்கூடிய வசனம் இறை வகி வந்தது, பின்னர் அந்நிலை விளக்கப்பட்டது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கையில் அந்த எலும்பு துண்டு அப்படியே இருந்தது. ரசூலுல்லாஹி ஜாப்பில்ல கீழே வைக்கல, என்ன அல்லாஹ்வுடைய வஹி வந்துருச்சு. வஹி வரக்கூடிய சமயத்தில் அதை அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டு சொன்னாங்க, அதை அவர்கள் கீழே வைக்கவும் இல்லை. மேலும் அவர்கள், பெண்களே நீங்கள் உங்கள் அடிப்படை தேவைகளுக்காக வெளியே செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்று சொன்னாங்க. நீங்க இயற்கை தேவைகள் உங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி செல்லக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு அனுமதி இருக்குது, கணவனுடைய அனுமதி கேட்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் பர்தா என்று சொல்லக்கூடிய இந்த வழிமுறையில் நீங்கள் பின்பற்றியே தீரணும்.
அந்த பர்தா எப்படி அணியணும் அப்படிங்கிறதையும் அது விளக்கப்பட்டது. முழுமையாக இவர்கள் மறைக்கப்பட வேண்டும். ஒரு குமரி பெண் அணிந்திருந்தால் கூட அதை பார்க்கும் பொழுது கிழவிகளுடைய தோற்றத்தில் தெரிய வேண்டும். அப்படின்னா அந்த அப்ப முக்காலத்துல ஒரு வழக்கம் இருந்துச்சு, இந்த 8 முழம் துப்பட்டி 4 முழம் துப்பட்டின்னு அதெல்லாம் அணிஞ்சிருந்தாங்க. அந்த துப்பட்டிங்கிறதெல்லாம் போச்சு. போன உடனே இன்னைக்கு புர்கா வந்துச்சு. புர்காவுடைய விஷயங்கள் தான் இன்னைக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலைகள் மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா புர்காவில் அலங்கார வஸ்துக்களை அனைத்தையும் அதில் ஏற்றப்பட்டதாக இருக்கிறது. டைட் புர்கா, டிஷர்ட் புர்கா, புர்காவில் எத்தனையோ வகைகளை உள்ளடக்கியதாக கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த புர்கா என்று சொல்லக்கூடியது இவர்கள் அணிந்திருக்கின்றார்கள் என்றால் உடல்கள் எந்த ஒரு பாகங்களும் வெளியே தெரியாத அளவிற்கு அணிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தார் உரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.